அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெனினா. நான் குமரி அறிவியல் பேரவை 2025-26 ஆண்டில் ஒரு இளம் விஞ்ஞானி. எனது பதிவு எண் 603. அணி ஆ, குழு சி. மாண்புமிகு மனிதனாக இவ்வுலகில் வாழ ஒழுக்கத்தை கடைபிடிக்கும்படி ஒரு சில அறிவுரைகளை எனது பாட்டியிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். பாட்டி, பொது இடங்களில் நாகரிகமாக எப்படி இருக்க வேண்டும்? பொது இடங்களில் நாம் அதிகமான சத்தத்துடன் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி அதிகமான சத்தத்துல பேசினால் அனைவரும் நம்மை என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். நம்ம என்ன சொல்லி என்ன யாருன்னதால் கவனிப்பார்கள். அப்புறம் போன்ல பேசும்போதோ என்ன செய்யக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. சாலை ஓரங்களில் என்ன செய்யக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. பிறகு இந்த அது நம்ம ரொம்ப சிரிக்கக்கூடாது. சிரிச்சு போன இடங்கள்லாம் இது பண்ணக்கூடாது. பொம்பளை சிரிச்சால் போச்சு, புகையிலே விரித்தால் போச்சு, அப்படியே ஒரு பழமொழி கூறுவார்கள். கேட்டியா? சொல்லு. சிரித்தால் போச்சு, புகையிலே விரித்தால் போச்சு. அதுக்கு பொருள் ஒரு தெரியல, அதுக்கு வாசனை போச்சு, மனம் போன எல்லாம் போயிட்டது. அதுக்காக தான் இத சொல்றது. பூனை நடக்கிறதுன்னு சொன்னால் அதிக சத்தம் வராததுதான் பூனை நடக்கிறது போல என்று கூறுவார்கள். பூனை வர்றது தெரியுமா? பதுங்கி பதுங்கி தானே வருது. பக்குவம் வருதா? நமக்கு தெரியுதா? நம்ம நடக்கிறது என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. ஒரு ஆள் வருது, ஒரு சவுண்ட் அங்க கேட்குதுன்னு என்ன செய்யக்கூடாது, யாரும் பார்க்க கூடாது. அதாவது பொது இடத்துல நம்ம பலரும் கூடியிருக்கக்கூடிய அந்த இடங்களில் நாம் அதிகமான ஒலியை என்ன செய்யக்கூடாது, எழுப்பக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியானாலும் சரி, எதுவானாலும் சரி, அதை என்ன செய்யக்கூடாது, அங்கே என்ன செய்யக்கூடாது, அசைச்சி அதை நகர்த்த கூடாது. ஒலி அப்படி எழுப்பக்கூடாது. டிவியை என்ன செய்யக்கூடாது, அதிக சவுண்டாக வைக்கக்கூடாது. அப்ப அது வந்திருக்கக்கூடியவர்களை அவமானப்படுத்தியது மாதிரி இருக்கும். அப்ப எல்லாரும் எதை பார்ப்பாங்க, வந்திருக்கவங்கள பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க, டிவியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. வந்திருக்கிறவங்க நான் இங்க இருக்கே, நான் போறேன்னு போயிடுவாங்க. பாட்டி, சாப்பிடும் போது என்னெல்லாம் நெறிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும்? அதாவது சாப்பிடும் போது நம்ம கீழே அமர்ந்து அந்த காலை மடக்கி உட்கார்ந்திருந்து சாப்பிட வேண்டும். கை என்ன செய்யக்கூடாது, கீழே மூடக்கூடாது. சாப்பாட்டை என்ன செய்யக்கூடாது, கீழே கொட்டக்கூடாது. அதுக்கு பிறகு நாம் சாப்பிட்ட பிறகு தான் என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும். பிறகு சாப்பிடும் போது என்ன செய்யக்கூடாது, பிறரிடம் பேசக்கூடாது. அவ்வாறு நாம் பேசினோம் என்றால் அந்த உணவானது என்ன செய்யாது, எங்கேயாவது போய் அடைச்சு துன்பத்தை கொடுக்கும். பாட்டி, நான் இப்ப வெளியூருக்கு போய் தங்கி அங்க படிக்கணும்னா என்னெல்லாம் நெறிமுறை கடைபிடிக்கணும்? வெளியூர் போய் படிக்கணும்னு சொன்னா நம்ம ரூம் எடுத்து தங்கிதான் இருக்கணும். அப்ப ரூம்ல இருக்கும்போது மற்ற மாணவர்களை விட நாம் என்ன செய்ய வேண்டும், முன்கூட்டியே எழுந்து நம்முடைய கடமைகளை என்ன செய்ய வேண்டும், முடிக்க வேண்டும். அதுவா நம்ம தூங்கிட்டேன்னு சொன்னால் நமக்கு ஒரு காரியமும் அந்த வேலைக்கு என்ன செய்ய முடியாது, நடக்காது. அப்பதான் நம்ம காலையில எழுந்திருச்சாச்சுன்னு சொன்னா நம்ம காலை கடமையை முடிச்சுட்டு காலையில் உள்ள சிற்றுண்டியையும் சாப்பிட்டுக்கிட்டு அதில் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போக வேண்டிய இடத்துள்ளது நம்ம போகலாம். நம்ம பொருளை என்ன செய்யணும், பாதுகாப்பாக வைக்கணும். வீட்டை எல்லாம் என்ன செய்யணும், சுத்தமாக தூசெல்லாம் நீக்கி நல்ல சுத்தமாக வச்சு படுக்கணும். காற்றோட்டம் உள்ள இடமா இருக்கணும். இயற்கை காற்று தான் சிறந்தது. செயற்கை காற்றை விட மரம் இருந்தால் இன்னும் அது ஒரு சிறப்பாக இருக்கும். பாதுகாப்பு மற்றும் உடைமை மேலாண்மை என்னது? நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது சாலையில நம்ம ரெண்டு பக்கமும்
அடுத்தா பேருந்து வருதான்னு பார்த்து கவனமா என்ன செய்யணும், ஏறணும். ஏறும்போது படியில நம்ம நிக்க கூடாது, சரியா? நம்ம ட்ரெஸ் என்ன செய்யணும், நீட்டா வச்சிருக்கணும், நீட்டா போட்டிருக்கணும். அப்போ மற்றபடி எதுவுமே நம்ம கவனமா போனா நமக்கு சாலை விபத்து எதுவுமே வராது. போதாதடி பாட்டி, நீங்க எனக்கு சொல்லி இந்த கருத்துக்கள் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நான் கண்டிப்பா இதை என் வாழ்க்கையில கடைபிடிப்பேன். இது வரைக்கும் எனக்கு சொல்லி தந்ததுக்காக மிக நன்றி. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த குமரி அறிவியல் பேரவைக்கும் மனமார்ந்த நன்றி.